Hi guys, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு LinkedIn பேஜ் எப்படி ஆப்டிமைஸ் பண்றத பத்தி தான். ஃபர்ஸ்ட் LinkedIn நான் என்னன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் இல்ல FB போறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனோடைய பர்சனல் எங்க போறாங்க எங்க வராங்க, ஸோ லாஸ்டா எந்த ஹோட்டலுக்கு போனாங்க என்ன ஈவெண்ட்டுக்கு போனாங்கன்னு உங்களால பர்சனலா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி லிங்க்டின்றது ஒரு பர்சன் என்ன படிச்சிருக்காரு, என்ன சர்டிபிகேட் பண்ணிருக்காரு, எங்க ஒர்க் பண்ணிருக்காரு, ஸோ கடைசியா எந்த கம்பெனில ஒர்க் பண்ணாரு, ரீசெண்டா எந்த கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காரு, என்ன சர்டிபிகேட் பண்ணிருக்காரு, இல்ல அவர் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காரா, இல்ல அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ப்ரொஃபஷனலா விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா நீங்க LinkedIn பேஜ்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எவ்ரி பர்சன் தே ஷுட் ஹாவ் அ LinkedIn பேஜ். சப்போஸ் ஐடில ஒர்க் பண்றாங்க இல்ல நான் ஐடில ஒர்க் பண்றாங்கன்னா தே ஷுட் ஹாவ் அ LinkedIn பேஜ். ஸோ ஆஸ் அ HR ஐடி ரெக்ரூட்டரா நான் இருக்கிறதால ஒரு நாளைக்கு 60 to 80 ப்ரொஃபைல்ஸ் எனக்கு வருது. அதுல ஒரு 10% ப்ரொஃபைல்ஸ் மட்டும் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது. ரீசன் பாத்தீங்கன்னா தே ஹாவ் அ கிரேட் LinkedIn ப்ரொஃபைல். சில கம்பெனில அவங்களோட எம்ப்ளாயிஸ LinkedInல இருந்து தான் ஹையரே பண்றாங்க. அது சில MNCல ஆஃபர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட LinkedIn ப்ரொஃபைல செக் பண்ணிட்டு தான் ஆஃபரே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க இல்ல ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ ஷுட் ஹாவ் அ LinkedIn ப்ரொஃபைல்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த LinkedIn ப்ரொஃபைல்ஸை நீங்க எப்படி ஆப்டிமைஸ் பண்றதை பத்தி தான் டீடைல்டா சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ build a great LinkedIn page and also you have to get notified from HR IT recruiters and business connections and employee for referrals. First we'll start with profile picture. பாத்தீங்கன்னா add a high quality profile pictures. So first impression உடைய நம்ம LinkedIn profile main பாத்தீங்கன்னா நம்மளுடைய profile picture தான். So it will increase the high attention and 8 to 9 கனெக்ஷன்ஸ் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் மூலயமா கனெக்ஷன் ஆகும் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலோட. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஹை குவாலிட்டி பிக்சர் அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணுறதுன்னா டோன்ட் வரி, நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் சொல்கிறேன். ஸோ Adobe Firefly.comல போயிட்டு ஜெனரேட்டிவ் ஏ கிளிக் பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஓல்ட் பிக். ஸோ ஐ கேவ் அ ப்ராம்ப்ட் ப்ரொஃபஷனல் கோட் சூட் ஃபார் உமன் சொல்லி கொடுத்தேன். அகெயின் இட் ஜென்ரேட்டட் லைக் திஸ். ஸோ நான் ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை செகண்ட் என்னோட கோட் சூட் சேஞ்ச் பண்ணுச்சு. அகைன் பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ நான் ப்ரொஃபஷனலாக இது பண்ணணும்னு சொல்லி ஐ சேஞ்ச் த பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ இது அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணுச்சு. ஸோ ஐ டவுன்லோட் இட். அகைன் கோ பேக் டு த LinkedIn அண்ட் சேஞ்ச் யுவர் எடிட் ஆர் அப்லோட் தட் இமேஜ். ஓகேங்களா. செகண்ட் பேனர் இமேஜ். ஸோ LinkedInோடைய பேனர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் உங்களுடைய ப்ரொஃபஷனல் என்னன்னு சொல்லி ஈஸியாக கேட்ச் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவா டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டேட்டா அனாலிட்டிக்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பேனர் இட் வில் ஷோ யூ. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா கேன்வாவில் போயிட்டு LinkedIn பேனர் டெம்ப்ளேட் கொடுத்து அது மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கஸ்டமைஸ் திஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் கஸ்டமைஸ். ஸோ உங்களுடைய பேர், நீங்கள் என்ன ப்ரொஃபஷனல்ஸ், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டோ ஸ்கிரிப்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஆங்குலர் அந்த இமேஜை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். ஸோ இதில் ஷேரில் போயிட்டு கீழே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். அகைன் கோ பேக் டு த LinkedIn பேஜ், கிளிக் திஸ். ஓகேங்களா. ஸோ இந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா பேனர் வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் கவர் லெட்டர். அண்ட் தேர்ட் இஸ் லைக் கிரியேட் அ கஸ்டம் URL. இங்கே நான் என்னுடைய கஸ்டம் URL கிரியேட் பண்ணியிருக்கேன், ஜெயலக்ஷ்மி ராஜேந்திரன். ஆனால் உங்களுடைய LinkedIn URL பெருசாக இருக்கும். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் போட்டு ஸோ பெட்டர் யூ கேன் எடிட் லைக் கீழே பப்ளிக் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் URL இருக்கும். இதில் போயிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா ஸோ உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் என்னன்னு சொல்லி சேவ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் LinkedInல. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்கள் பேர் சேஞ்ச் ஆகிருக்கும். தேர்ட் ஹவு டு கிரியேட் அ பர்ஃபெக்ட் ஹெட்லைன். ஹெட்லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ நான் இங்கே HR ரெக்ரூட்டர் சொல்லி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சப்போஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இல்லை பேக் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் உங்களுடைய ப்ரொஃபைல்ஸை நீங்கள் ஹெட்லைன்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா gravitywrite.com app.gravitywrite.comல போயிட்டு உங்கள் நேம் அண்ட் தென் உங்களோட ரெஸ்யூமை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ யூ வில் கெட் அ ஹெட்லைன்ஸ். ஸோ இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹைலைட் ஆகுதோ அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி கோ பேக் டு த LinkedIn. ஸோ LinkedInல போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹெட்லைன்ஸை ஸோ இங்கே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் சேவ் கொடுக்கும். அண்ட் தென் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா ஸோ அபவுட் செஷன்.
ஸோ அபவுட் செஷன் வந்து உங்கள் ஸ்டோரி, உங்களோட ஸ்கில் செட், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷார்ட் அண்ட் கிளியராக சொல்லும். ஸோ இதில் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். ஸோ யூஸ் அ புல்லட் பாயிண்ட், இன்க்ளூட் உங்கள் ஜாப் டைட்டில், நீங்கள் என்ன லொக்கேஷன், என்ன ஸ்கில் செட், என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய அபவுட் செஷனில் வந்து ஷோ பண்ணணும். லைக் ஸோ நான் இங்கே எப்படி போட்டிருக்கேன் என்னை பற்றி, ஸோ என்னென்ன போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன், ஸோ இது எல்லாமே ஷோ பண்ணணும். ஸோ அகைன் இதை எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனா சேம் லைக் கிராவிட்டி ரைட்டில் போயிட்டு அபவுட் மீ அப்படின்னு சொல்லி கீழே இருக்குது. ஸோ இதில் நிறைய இது கொடுத்துருக்கு. இதில் உங்களுக்கு எது ஆப்டாக சூட் ஆகுமோ அகெயின் கோ பேக் டு த லிங்க்டின் பேஜ். ஸோ அபவுட் செஷனில் போயிட்டு இங்கே கீழே பென்சில், ஸோ அங்கே உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 6 பார்த்தீங்கன்னா ஆட் யுவர் டாப் ஸ்கில் செட் கரெக்ட்லி. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் செஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட்னு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 ஸ்கில் செட்டில் நீங்கள் எக்ஸலாக இருக்கணும். ஸோ அதை தான் நீங்களும் மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த டாப் ஸ்கில் செட் எப்படி நாங்கள் சர்ச் பண்ணது கேட்டிங்கன்னா அகைன் நீங்கள் வந்து சேம் ப்ரொஃபைல் ஸ்கில் செட் ஜென்ரேட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா இருக்குது. இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் வெரி குட் அட் அந்த ஸ்கில் செட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி அபவுட் செஷனில் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அது காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணலாம். 7 பார்த்தீங்கன்னா ஆட் அ ஃபியூச்சர்ட் செஷன், அதாவது உங்களுடைய பெஸ்ட் ஒர்க் என்ன ஷோகேஸ் பண்ணி காமிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணுறது, ஸோ என்னென்ன விஷயம்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பேஸ்ட் பண்ணுறது, இல்லை போர்ட்ஃபோலியோ ஏதாவது வ்ளாக் சர்டிஃபிகேட் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி ஸோ இங்கே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் க்ரியேட் அ போஸ்ட்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டோ இல்லை உங்களுடைய வ்ளாக்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணி காமிக்கலாம். இல்லை சர்டிஃபிகேட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் இங்கே போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு லிங்க்டின் பேஜ். ஸோ ஃபைனலாக வந்து உங்கள் எஜுகேஷன்ஸை வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் எந்த காலேஜில் முடிச்சிங்க ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக போடுறது இட்ஸ் வெரி குட். அண்ட் ஃபைனலாக ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் போஸ்ட்டை எப்படி என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்குது. ஸோ ஆக்டிவாக பர் வீக்குக்கு அட்லீஸ்ட் 2 to 3 போஸ்டாவது நீங்கள் போடுங்க ஆவரேஜாக. ஸோ உங்கள் கண்டென்ட்டில் ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்க மாதிரி டு ஷேர் உங்களோட லேர்னிங்ஸ், உங்களுடைய ஸ்மால் அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களோட டிப்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் வீக்லி அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸாவது உங்களுடைய போஸ்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், திஸ் இஸ் த போஸ்ட் சர்டிஃபிகேட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து ஜோகோவுடைய ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் மீட்டிங். ஸோ ஏஐ கீ நோட், ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். அதே நான் பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு எப்படி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஐடியில் கிராக் பண்ணாங்க, ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ இது மாதிரி ஸோ பாட்காஸ்ட். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரு சர்டிஃபிகேட் பண்ணியிருந்தேன். அகெயின் வந்து மெக்கன்சியில் ஒரு சர்டிஃபிகேட். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஷோகேஸ் பண்ணி காமிக்கும் போது என்கேஜ்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ ப்ரொஃபஷனல் ஈஸியாக வந்து உங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் வந்து வியூ ஆகும். ஓகேங்களா? ஹவு டு ஃபைண்ட் ஜாப் அண்ட் லிங்க்டின் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல்ஸ் போயிட்டு ஜாப்ஸ் கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் என்ன பொசிஷனுக்கு ஜாவா டெவலப்பர்னா ஸோ கிளிக் பண்ணுங்கள். தென் யூ வில் ஃபைண்ட் அ ஜாப். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து இங்கே என்ன கம்பெனி, என்ன டேஸ், லாஸ்ட் 24 hours மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன கம்பெனி நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிஸ் நேம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸோ இதுதான். ஸோ இதுக்கு போயிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இட் வில் கோ டு த கம்பெனி கெரியர் பேஜ்க்கு போகும். ஸோ அங்கே போய்ட்டு உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சிவி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தா இதே மாதிரி தான் எல்லாமே ஜாப் சர்ச் பண்ணுற மாதிரி. இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ஷன்ஸ். ஸோ கனெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மை கனெக்ஷன்ஸ்னு இருக்குது. ஸோ என்னோட கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஹாவ் 11,588 கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஒரு வீக்குக்கு ரேண்டமாக பார்த்தீங்கன்னா வந்து 50 மேக்ஸ் 50 கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ப்ரீமியம் அக்கௌண்ட் டிஃபர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாவா டெவலப்பர் கொடுக்குறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஜாவா டெவலப்பர் கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்ததும் பீப்புள்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜாவா டெவலப்பர் கொடுக்கும்போது இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட்டுனா என்னோடய கனெக்ஷனில் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கவங்க. ஓகேங்களா? செகண்ட்னா வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கனெக்ஷனோடைய பர்சனோட கனெக்ட் ஆகிருக்கவங்க.
தேர்ட் வந்து செகண்ட் கனெக்ஷனோட கனெக்ட் ஆயிருக்கவங்க. ஸோ இட்ஸ் லைக் தட். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் ரிலேட்டடாக ஒர்க்கிங் பீப்புள் இல்லை ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்ஸ் உங்கள் ப்ரொஃபைல்ஸ் பார்க்கணும்னா நீங்கள் அவங்களோட கனெக்ஷன்ஸில் இருக்கணும். அவங்க ஏதாவது ப்ரொஃபைல் சர்ச் பண்ணும்போது அப்போ வந்து உங்களுடைய நேம் இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படி ஷோ ஆனால் மட்டும்தான் உங்கள் ப்ரொஃபைல்ஸ் வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ லிங்க்டின் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ண பாருங்க. இல்லை மேம் நான் வந்து பர் வீக்குக்கே நீங்கள் வந்து 40 to 50 கனெக்ஷன்ஸ் தான் சொல்கிறீங்க. ஸோ என்னால் எப்படி கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பீப்புள் இருக்கா, இங்கே போயிட்டு போஸ்ட் போடுங்க. இப்போ இவங்க ஹெச்ஆராக இருக்காங்க. ஸோ இந்த பர்சன் இந்த கனெக்ஷன்ஸில் போயிட்டு ஸோ 1 to 2 years ஃப்ரெஷர்ஸ் வில் ஹாவ் மேபி ஸ்ட்ராங் இருக்காங்கன்னா ஸோ அவங்களுடைய கமெண்ட் செஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது ஸோ அங்கே உங்கள் ப்ரொஃபைல்ஸ் நல்லாவே இருக்குது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்கிங் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க, ஹெச்ஆர்ஸ்லாம் வந்து நிறைய ஜாப் போஸ்ட்லாம் போடும்போது அங்கே போய் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணும்போதுமே அவங்க ப்ரொஃபைல்ஸ் வந்து அவங்க யாரெல்லாம் கனெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்னோட கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற போது என்னுடைய 11,588 கனெக்ஷன்ஸில் இருக்கவங்களுக்குமே வந்து உங்களோட கமெண்ட் ஷோ ஆகும். ஸோ அது மூலமா உங்கள் ப்ரொஃபைல்ஸ் பார்த்துட்டு நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிட்டு ஸோ செக் பண்ணுவாங்க. உங்கள் ப்ரொஃபைல்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங்னா ஸோ தே வில் கனெக்ட் யூ வில் இன்க்ரீஸ் யுவர் சான்சஸ். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ போஸ்ட் பண்ணி உங்களுடைய கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து போஸ்ட்டில் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். இல்லைனா ஜாப்ஸ்ன்னு கிளிக் பண்ணால் ஸோ இங்கே என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணலாம். என்னென்ன கம்பெனிஸ் இங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை கொடுக்கலாம். அப்ளை கொடுத்தீங்கன்னா ஸோ இட் வில் ஆஸ்க் யூ தட் கொஷினரிஸ் அண்ட் உங்களுடைய அப்டேட்டட் சிவிஸை வந்து இதில் அப்லோட் பண்ணும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாப்ஸை அப்ளை பண்ணிக்கலாம் லிங்க்டின்ல. ஸோ இதுதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ். கீழே போயிட்டு ஸோ இங்கே அப்ளை கொடுத்து உங்களுடைய சிவிஸ்லாம் கொடுத்து டேட்டாவை கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் கீழே நிறைய கம்பெனிஸ் ஹையரிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ போஸ்ட்டு, ஜாபு, பீப்புள்ஸ், ஓகேங்களா. இல்லைனா வந்து இந்த டேட் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீக்கு இல்லை 24 hours அதுக்கேற்ற மாதிரி. ஸோ கம்பெனிஸ் வந்து என்னென்ன கம்பெனிஸ் உங்களுடைய டார்கெட்டட் கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி தான் உங்களுடைய லிங்க்டின் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. we'll see you in the next video.